இனிய தமிழ் நம்பது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். எங்கள் குடும்பம் ஒரு அர்ச்சகர் குடும்பம். எங்கள் ஊரில் உள்ள அழகராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் அர்ச்சகர்கள். இந்த கோவிலுக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள். எங்கள் ஊரை விட்டு வெளியே ஊருக்கு சென்றிருந்தவர்களும் குடும்பத்தோடு வருவார்கள். அவர்கள் முக்கியமாக வருவது ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் 4 அல்லது 5 சனிக்கிழமை வரும். அதில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொருத்தரும் வருவார்கள். அந்த முறையிலே மிக அதிகமாக வருகின்ற சனிக்கிழமை 4வது வார சனிக்கிழமையாகும். அந்த சனிக்கிழமையிலே தான் பெருவாரிய கூட்டங்கள் வரும். உள்ளே இருக்கிற அழகராஜ தேவராஜ சுவாமிகளே, தேவராஜ சுவாமிகள் கிழக்கே பார்த்திருக்கும் தேவராஜ சுவாமிகள் அது அழகர் மலையில் அழகராக இருந்தவரை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். வெளியிலே அந்த 18ஆம் படி கருப்பு என்பது போல இங்கேயும் அந்த 18ஆம் படி கருப்பை வைத்திருப்பார்கள். இதில் கூட்டம் 4வது வாரம் அதிகமாக வரும் பொழுது சமாளிக்க முடியாததால் எங்களுடைய உறவினரும் எங்களுடைய உதவிக்கு வருவார்கள். அவ்வாறு வருகிறவர்களே கல்லூரியில் படிக்கின்ற சிறுவர்களும் இருப்பார்கள். அவரெல்லாம் உள்ளே அர்ச்சனை செய்ய வேண்டியிருப்பதால் அவரெல்லாம் வெளியிலே அந்த 18ஆம் படி கருப்பு சுவாமி இருக்கிற இடத்துல இருப்பார்கள். அதிலே கல்லூரியில் படித்திருக்கிறவனுக்கெல்லாம் மக்களுடைய எண்ணங்கள்லாம் புரியாது. அவ்வாறு ஒரு குடும்பம் வந்து அவர்களுக்கு பையனுக்கு திருமணம், பெண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கிற நிலையிலே அவர்கள் வந்து தேங்காயை கொடுக்கும் பொழுது அந்த சிறுவன் உடைக்க தெரியாமல் இடத்திலே சில்லு சில்லாக அந்த உடைந்து விட்டது. அவர்கள் உடனே இது ஒரு கெட்ட சகுனம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் வருந்தினார்கள். அந்த மாதிரி வருந்துகின்ற பொழுது நான் அந்த இடத்துல சென்றேன். எனக்கு தெரியாது என்ன நடந்தது. ஆனால் அவர்களுடைய மிக கோபமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நொந்தும் போய் பேசி கொண்டிருந்தார்கள். நான் என்னவென்று கேட்டேன். அவர்கள் இவ்வாறு நடந்துவிட்டு சொன்னதும் நான் அவர்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது என்ற அளவிலே அந்த கல்லூரி பையன் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலும் அவர்களுக்கு சொன்னேன். இவ்வாறு ஒவ்வொருவரும் பலருக்கு உடைந்து போகிறது சில்லு சில்லாக. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. கெட்ட அறிகுறியாக இருக்கணும். உங்களுடைய வம்சம் இவ்வளவு விளங்கும். எத்தனை நேரம் உடைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வம்சம் விளங்கும் என்பதுதான் என்னுடைய அறிகுறி. எனவே கெட்டதாக என்பது நான் நீண்ட காலமாக இந்த கோயிலில் பரம்பரையாக வந்த பையன் என்பதால் எனக்கு இதெல்லாம் நன்கு தெரியும். புதிதாக இருக்கிறால் எனக்கு தெரியவில்லை. இவ்வாறு இந்த சிலுசாக உள்ளதே ஒரு பெரிய குடிப்பினை. அந்த முறையில் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியாகிவிட்டது. அந்த உடைத்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து பிரசாதமாக வழங்கினார்கள். எனக்கும் மிக மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அடுத்தவர்களிடத்தில் எப்பொழுது பேச வேண்டுமா இருந்தாலும் அவர்கள் எதிர்மறையாக பேசக்கூடாது, நேர்மறையாக பேச வேண்டும். அவர்களுக்கு எந்த வருத்தமும் அந்த இடத்துல அச்சமும் ஏற்படும்படி பேசக்கூடாது. அவர்களுக்கு நல்ல முறையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற வகையிலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பேசினால்தான் அவர்களுக்கும் ஒரு மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். நாமும் அதன் மூலம் அவர்களுக்கு தீங்கு நேராமல் பார்த்து கொள்ளலாம் என்பதுதான். இதுதான் நேர்மறை என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.